ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பெட்டகம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்காய் அவியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அவியல் செய்கிறதுக்கு ஒரு முருங்கைக்காயை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 8 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி பழம், ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் தேங்காயிலேருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். 3 வெள்ளைப்பூடை இடித்து வச்சுருக்கேன். அதோட அரை டீஸ்பூன் போல் சீரகத்தூள் வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 25 போல் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க சோம்பையும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கருவாயிலையை சேர்த்துக்கலாம். கருவாயிலை பொரியட்டும். அது பொரியும் போதே நம்ம இடித்து வச்சுருக்க வெள்ளைப்பூடையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு பச்சை மிளகாவை நம்ம லைட்டாக கீறி சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அவியல் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். அவியலுக்கு எப்போவுமே தக்காளி நல்லா பழமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதோட சீரகத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சீரகம் சேர்த்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்க கேரட்டையும் இதோடு சேர்த்துக்கலாம். அப்புறம் வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காயும் இதோடு சேர்த்துக்கலாம். கேரட்டையும் முருங்கைக்காவையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அதில் முருங்கைக்காய்க்கு உள்ளே இருக்க சதையை மட்டும் நல்லா எடுத்து சாதத்தில் பிசைஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா முருங்கைக்காய் வேகிறதுக்காக நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வேகாது. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். முருங்கைக்காய் ஒரு 10 நிமிஷமாக மீடியம் ஃப்ளேமில் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு. கேரட்டும் வெந்துருச்சு. பாருங்கள், தண்ணிலாம் ஓரளவுக்கு வத்திருச்சு. நமக்கு கேரட்டும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை நம்ம சிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைனா திரி திரியாக வந்துடும், நல்லா இருக்காது அவியல். இப்போ நம்மளுடைய அவியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழந்தைங்களுக்கு கேரட்டையும் முருங்கைக்காவையும் நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம். இந்த அவியல் வந்துட்டு நான் குழந்தைங்கள் சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். அதனால தான் காரம் ஜாஸ்தி சேர்க்கலை. இப்போ பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தாங்கன்னா பச்சை மிளகாவும் பெப்பரும் நிறையா சேர்த்துக்கோங்க. நல்லா காரமாக இருக்கும் நமக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.